பாட்டிமார்கள் குழந்தையை குளிப்பாட்டும் போது நிறைய வர்ம புள்ளிகள் அவங்களுக்கே தெரியாமல் இயக்குவாங்க. ஸோ அதனால தான் அப்போ அந்த குழந்தைங்களோட கால் வந்து ஸ்ட்ரெச்சஸாக இருக்கும். நம்மளோட டங்கு வந்து நம்மளோட உடம்போட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி. நெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இப்போ இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து ஒருத்தரோட நகங்களை பார்க்கும்போது நகங்களில் கோடு தெரியுதுன்னு வச்சுங்களேன், கிளியராக சொல்லலாம் அவங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்குது, அவங்களோட ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் ஏதோ இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு கண்ணில் ப்ராப்ளம் வருதுன்னா கண்ணை மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. கண்ணில் ப்ராப்ளம் அவரோட லிவர்னால தான் வரும். DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955118814. ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பொதுவாகவே வர்மம், அக்குபஞ்சர் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் குவாசா அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு புதுசாகவும் இருக்கும், அதை பற்றி ஐடியா கூட கிடையாது. ஸோ நம்ம இந்த மூன்று பற்றியுமே இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிற கெஸ்ட் யாருன்னா ஹீலர் விஜயானந்த் சார் அவர்கள் தான். அவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். ஹெல்த் கேஃபே நேயர்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஸோ மேடம் வந்து நிறைய கேள்விகள் எங்கள் கிட்டே கேட்பாங்க. ஸோ அது ரிலேட்டட் இது வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். நன்றி. எஸ், இந்த கூசாவா இருக்கட்டும் அல்லது அக்குபஞ்சர், இந்த வர்மம் மூன்றுமே டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட்ஸ். கண்டிப்பாக தான் மேடம். இப்போ வந்து வர்மம் எடுத்திங்கன்னா, இப்போ நம்மளால் வந்து ஒரு தண்ணி குடிக்காமல் வந்து ஒரு அரை நாள் இருக்க முடியும், சாப்பிடாம ஒரு நாள் இருக்க முடியும். ஆனால் நம்மளால் மூச்சு விடாமல் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மேலே இருக்க முடியாது. ஸோ இந்த வர்மம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் சொல்லக்கூடிய வாசி என்ற அந்த காற்றோட்டத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு தெரப்பி தான் இந்த வர்மம்ன்றது. ஸோ உடம்புல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 வகையான வாயுக்கள் இருக்குது. அந்த ஒரு வாயுவுக்கும் ஒரு வேலை இருக்கும். ஸோ நம்ம நடக்கிறது ஒரு வாயு மூலிமா, நம்மளுக்கு டைஜஷன் ஆகிறது ஒரு வாயு, அந்த மாதிரி அந்த 10 வகையான வாயுவோட ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வர்மத்தோட மூலமே ஆக்சுவலாக. அக்குபஞ்சர் எடுத்திங்கன்னா வந்து அது வந்து ஆர்கன்ஸோட மெரிடியன் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இப்போ ஆர்கன்ஸோட மெரிடியன் ஃப்ளோனா அது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியும்னா கண்டிப்பாக தெரியும். அது எங்கே இருக்கும்னா நம்ம ஸ்கின்னுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ தோலுக்கு கீழே இருக்கிறது அக்குபஞ்சர். ஸோ அதை வந்து நம்ம நீடில் போட்டு ஸ்டிமுலேட் பண்ணலாம். கூசா தெரப்பின்றது பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸோட எண்டு நோடு வந்து பாதங்களில் இருக்கும். ஸோ பாதங்கள் மூலியமாக அந்த ஆர்கன்ஸை எனர்ஜைஸ் பண்ணுறது தான் கூசா தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வர்மம்னு பார்க்கும் பொழுது இந்த வர்ம கலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாதிரி இதுக்குன்னு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? எதை ஸ்டிமுலேட், எந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணா என்ன பிரச்சனைகள் தெரியும்? இது வந்து சித்தர்களோட பாட்டில் தான் இந்த புள்ளிகள் வந்து கண்டுபிடிச்சது ஆக்சுவலாக. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 218 புள்ளிகள் மேலே நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். பட் 108 புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இன்னும் இந்த 218 புள்ளி மேலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து எந்த மாதிரி நோய்கள் குணமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்மத்திலே நம்ம நிறைய விஷயத்தை டயக்னைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இடகலை அப்படின்ற ஒரு நாடி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடம்புல ஓடுற ஒரு முக்கியமான ஒரு நாடி. இது வந்து கால் கட்டை விரலில் ஆரம்பித்து இந்த கண்ணில் போய் முடியும். ஸோ இப்போ நமக்கு ஒரு நோய் பாதிப்பு ஏற்படும் போது இந்த நாடியில் பிரச்சனை ஏற்பட்டால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வலி எடுக்கிறது, கண் பிரச்சனை உருவாகிறது, இதெல்லாமே அந்த நாடியை இயக்கிறதுக்கு வர்ம புள்ளிகள் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க்ரியாஸை கண்ட்ரோல் பண்ணுறது வர்ம புள்ளிகள். ஸோ இது வந்து ஒரு இடத்துலையும் இருக்கிற அந்த வர்ம ஸ்தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காற்றும் ஒன்றா கூடுற இடம். ஸோ அந்த இடத்த நம்ம வர்மத்து மூலியமாக ஆக்டிவேட் பண்ணும்போது உடம்புல அந்த காற்றோட்டம் சரியாச்சுன்னா இமிடியேட் ரிசல்ட்ஸ் வந்து உண்டாகும் இந்த வர்மத்தில். நீங்கள் சொன்னீங்க என் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது, இத்தனை புள்ளிகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம டயக்னைஸ் பண்ணுறதுன்னு வந்து நம்ம குவிக்காக இருக்கணும் இல்லையா? ஸோ எப்படி பேசிக்காக அதை டயக்னைஸ் பண்ணுறீங்க சார்? முதல்ல வர்மத்தோட டயக்னோசிஸ் மெத்தடு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து எந்த விதமான எந்த ஆர்கன் சம்மந்தப்பட்ட நோய் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வலி இருக்குது. ஸோ கால் வலி எதனால் உருவாகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆமை காலம் அப்படின்றது தொடை மேலே ஒரு வர்ம புள்ளி இருக்குது. அந்த புள்ளியை தூண்டும் போது வலி எடுத்ததுன்னா பேங்க்ரியாஸ் கிளாண்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைனால அவருக்கு கால் வலி இருக்குன்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு ஆர்கன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சு அதுக்கான அந்த வர்மத்தை வந்து நம்ம தூண்டும் போது அவங்களுக்கு பிரச்சனை சரியாகும். வர்மத்தில் இருக்க ஒரு முக்கிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா புள்ளியும் எல்லாருக்குமே தூண்டலாம்.
ஸோ இந்த புள்ளி தான் இவங்களுக்கு தூண்டணும், இதுதான் தூண்டக்கூடாதுன்னு கிடையாது. ஸோ எல்லா புள்ளியும் எல்லாருக்கும் தூண்டும் போது அவங்களுக்கு இருக்கிற நோய், வரப்போகிற நோய், தெரியாத நோய் எல்லாமே வந்து குணப்படுத்த முடியும். ஓகே. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்டிமுலேஷன் அப்படின்ற சொல்றீங்களா சார், உங்களுடைய கை விரல்களை வச்சு பண்ணுவீங்களா இல்லை அதுக்குன்னு ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? வர்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கை தான் வந்து ஸ்டிமுலேட்டிங் டூலே. ஓகே. ஸோ நம்மளோட கையை வச்சு தான் பண்ணணும். அதிகபட்சம் வந்து புலிமுத்து அடங்கல்னு ஒரு வர்ம புள்ளி இருக்குது, அதுக்கு புளியங்கொட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் வந்து வர்மத்தோட டூல்ஸே. நம்ம கையில் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து எந்த மாதிரி ஸ்டிமுலேஷன் கொடுக்குறோன்றது தான் முக்கியம். ஸோ இப்போது வர்ம புள்ளி எனக்கு இங்கே தான் இருக்குன்னு தெரியும், ஆனால் அதை நான் வந்து அழுத்தி வேறு மாதிரி ஸ்டிமுலேஷன் கொடுத்தா அது வேலை செய்யாது. ஸோ அந்த ஸ்டிமுலேஷன் மெத்தட், அந்த ஸ்டிமுலேஷனோட அழுத்தம் இதெல்லாம் முக்கியம். இதுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம கெயின் பண்ண முடிஞ்சால் தான் நம்மளால் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அப்படி சொல்லி கொடுத்தா நாங்கள் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் மாதிரி நடத்தி நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புள்ளியை ஆக்டிவேட் பண்ணும்பொழுது செயல்பாடு இல்லை அப்படின்றது வேற, ஆனால் அது ராங்காக செயல்படக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வர்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படுவர்மம்னு சொல்லிட்டு ஒரு 12 வர்ம புள்ளி இருக்குது. அந்த புள்ளியை மட்டும்தான் வந்து நம்ம இயக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இயக்கணும். மற்ற இருக்க எல்லா வர்ம புள்ளியும் நம்மளை வந்து இயக்கலாம். நீங்கள் தப்பாக இயக்கினாலும் அதனால் பாதிப்பு எதுவும் உண்டாகாது. மற்றபடி வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ கரெக்டாக இயக்கினா அதனால நன்மைகள் வந்து உண்டாகும். ஓகே. அதனால இந்த வர்ம கலைகள் சார்ந்தோ அல்லது வர்ம ஸ்டிமுலேஷன் எல்லாமே வந்துட்டு தேர்ந்தெடுத்த ஒருத்தர்கிட்ட தான் போய் பண்ணணும். அதுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நான் இப்போ சொல்கிறது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் இது கற்றுக்கிட்டு உடனே வர்ம புள்ளியை நம்மளால் வந்து தூண்ட முடியும். பட் என்ன ஒன்றுனா சில புள்ளிகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தூண்டணும். அது நம்ம கற்றுக்கிறவங்க கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நேர்வர்மம்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து வள்ளி நாடின்னு ஒரு நாடி இருக்கும். அது வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட நெஞ்சுக்குழி பகுதியில் இங்கே இருக்கும். இந்த வர்மத்தை தூண்டும் போது பிளட் சப்ளை வந்து நம்மளுக்கு பிரெயின் வழியாக போய் ஸ்பைனல் கார்டு வழியாக கீழே போகும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப அழுத்தியும் தூண்டக்கூடாது, ரொம்ப அழுத்தாமல் தூண்டக்கூடாது, மிதமாக அழுத்தி தூண்டணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 12 புள்ளி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே எல்லாருக்குமே வந்து தூண்டலாம், அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் வர்மம் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து செயல்படும், இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு இதை பண்ணவே கூடாது அப்படின்னா யார்? வர்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செய்யலாம். பட் யாருக்கு செய்யக்கூடாதுன்னா ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்கு வர்மம் செய்யக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாடியில் இருக்க ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகரிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து அக்குபஞ்சர் அந்த மாதிரி தெரப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்மம் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல வந்து இது இருக்கும். ஸோ பாடி வந்து வீக்காக இருக்கவங்களுக்கு செய்யக்கூடாது. அதே மாதிரியே ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு வந்து சில புள்ளிகள் செய்யவே கூடாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வர்மத்தில் இது. மற்றபடி எல்லாருக்குமே செய்யலாம். ஈவன் வந்து குழந்தைங்களுக்கு கூட வந்து வர்மத்தை வந்து கொடுக்கலாம். பாட்டிமார்கள் குழந்தைய குளிப்பாட்டும் போது நிறைய வர்ம புள்ளிகள் அவங்களுக்கே தெரியாமல் இயக்குவாங்க. ஸோ அதனால தான் அப்போ அந்த குழந்தைங்களோட கால் வந்து ஸ்ட்ரெச்சஸாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும். இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பண்ணலாம். என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு மெயினாக வர்மத்தை சார்ந்து வரலாம் சார்? வர்மத்துக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பெயின் தெரப்பி, அதாவது வலிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து வர்மத்தில் கொடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அப்புறம் வந்து மைக்ரைன் தலைவலி டைப்லாம் நிறைய தலைவலி வருதுன்னா தலையில் மட்டுமே 50 வர்ம புள்ளிகள் இருக்குது. அந்த 50 வர்ம புள்ளியும் நம்ம ஏக்கிட்டாவே அவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இமீடியட் ரிலீஃப் கொடுக்கறது இந்த 3 வகையான இதுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்க முடியும். மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே பண்ண முடியும், பட் கொஞ்சம் காலம் வந்து எடுத்துக்கும். ஓகே. அதே மாதிரி நீங்கள் இப்போ அக்குபஞ்சர் பற்றி பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க வீக்காக இருக்கவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்குபஞ்சர் பேசிக்லி ஒருத்தருடைய உடம்புல எப்படி வேலை செய்யும் சார்? அக்குபஞ்சர் எடுத்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அக்குபஞ்சரோட மூலமே வர்மம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வர்மத்தில் பொன் ஊசி மெத்தட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து தங்கத்தினால் ஆன ஊசியை வந்து ஒரு அந்தந்த வர்ம புள்ளியில் செலுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான். இது வந்து போகர் ஐயா மூலியமாக சைனா போய் சைனீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குது, ஒரு மெரிடியனாக இதை கனெக்ட் பண்ணணும், ஒரு உறுப்புக்கும் ஒரு மெரிடியன் வரணும், அந்தந்த இடத்துக்கு உரிய ஸ்பெஷாலிட்டி வந்து இந்தந்த பாயிண்ட்ஸில் இருக்குன்றதை சைனீஸ் தான் டாக்குமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயக்னாசிஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் எங்கள் கிளினிக்கில் என்ன பண்ணுவோம்னா வந்து நெயில் டயக்னாசிஸ், ஐ டயக்னாசிஸ், டங் டயக்னாசிஸ், பல்ஸ் டயக்னாசிஸ். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டயக்னாசிஸில் வந்து என்ன பிரச்சனைனே சொல்ல மாட்டாங்க. அவங்களோட நெயில்ஸோட ஃபோட்டோ 10 கை விரல் 10 கால் விரல் ஃபோட்டோ, நெயில்ஸ் கிளியராக ஃபோட்டோ எடுத்துருவாங்க. டங்கோட ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்து அமுச்சு விடுவாங்க. நான் அதை டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுவேன். ஸோ நம்மளோட டங்கு வந்து நம்மளோட உடம்போட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி. நெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இப்போ இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். கண் வந்து எந்த பிரச்சனை இப்போ அதிகமாக இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ பல்ஸ் வந்து அட் ப்ரெசன்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். இது நாலுத்தையுமே நம்ம ஆராயும் போது ஒருத்தருக்கு கிளாரிட்டியாக சொல்லிடலாம் இந்த ஆர்கன் மூலியமாக தான் இவருக்கு பிரச்சனை உண்டாகுதுன்னு. ஓகே. அண்ட் நீங்க இப்போ ஆர்கன் சம்பந்தப்பட்டு நம்ம பேசும்பொழுது ஆர்கன் செயலிழப்புன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து இதுல ரிவர்ஸ் பண்ணவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியுமா? கண்டிப்பா முடியும். இப்போ வந்து ஒரு ஆர்கன் செயலிழப்பு எதனால உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கனுக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது தான் மூல காரணம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ சின்னதாக டயக்னாசிஸ் எடுத்திங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தரோட நகங்களை பார்க்கும்போது நகங்களில் கோடு தெரியுதுன்னு வச்சுங்களேன். கிளியராக சொல்லலாம் அவங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்குது, அவங்களோட ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் ஏதோ இருக்குது. நீங்கள் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்களாகட்டும், அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டண்ட் வச்சவங்களாகட்டும், ஹை பிபி பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே நகங்களில் கோடு இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து நகங்களில் கலர் மாறும். ஸோ கருப்பு கலரில் ஒரு நகம் மாறுதுன்னா அது எந்த நகம் மாறுதோ அதுக்கான உறுப்பில் ரத்த ஓட்டம் வந்து தடைப்பட்டிருக்கு, அங்கே தேக்கங்கள் உண்டாகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதனால அந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு ஆர்கன் ப்ராப்ளம் உண்டாகுதுன்றது தெரிஞ்சு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம தூண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் சீராகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்கனோட பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இப்போ நீங்க ரத்த ஓட்டம் சீர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிளாக்கேஜஸ் இருக்குல்ல சார், இப்போ வெரிகோஸ் வெயினா இருக்கட்டும் அல்லது ஹார்ட்டுக்கு போற குழாய்கள்ல வந்து அடைப்பு, இதெல்லாம் தான் நம்ம வந்து அடைப்புன்னு சொல்லப்படுற விஷயம். ஸோ அதெல்லாம் கூட வந்துட்டு தீர்வு பெறுமா? கண்டிப்பா பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட காலிலே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து நாடிகள் இருக்கு. ஸோ இதில் வந்து அந்த இடைக்கிளை நாடின்றது பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை ரிவர்ஸாக கொண்டு போகிற நாடி. அது எங்கே போகும்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட காலோட பேக் சைடில் வந்து இந்த சியாட்டிகா நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது நம்ம வந்து சில முக்கியமான இடத்துல நீடில் போடும்போது என்ன நடக்கும்னா அந்த இடம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ ரத்த ஓட்டம் வந்து ஒரு ஒரு 2-3 அடிக்கு வந்து போக முடியாதனால தான் இங்கே வந்து வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் ஃபார்ம் ஆகுது. அதுக்குள்ளே இருக்க அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸில் நம்ம நீடில் போடும்போது அந்த கனெக்டிவிட்டி ஃபார்ம் ஆகி பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அங்கே இருக்க அடைப்புகள் ரிமூவ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்த ஓட்டம் சீராகும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரையாப்பு ஸ்தலம்னு இங்கே ஒரு இடம் இருக்கும் வர்மத்தில், அது அக்குபஞ்சர் பாயிண்ட்டும் கூட. அங்கே தான் ரத்தம் தேங்கி நம்மளோட லங்ஸுக்கு போகும். இதை கரெக்டாக நம்ம வந்து நீடில் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ரத்த ஓட்டம் சீராச்சுன்னா பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். ஓகே. அண்ட் அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் அதோட அட்வான்டேஜஸ்னா என்ன சொல்லுவீங்க, டிஸ்அட்வான்டேஜ்னா இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ்? அக்குபஞ்சரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் என் நம்பர், அதாவது வந்து ஒருத்தருக்கு என்ன பிரச்சனைன்றதை நம்மளால் வந்து டயக்னைஸ் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ராப்ளங்களை வந்து நம்ம அவர் அட்மிட் பண்ணாமையே வந்து நோய்களை வந்து குணப்படுத்த முடியும். இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து 10 நாள் அட்மிட் ஆகிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்தால் ஒரு நாளைக்கு 2 தடவை கூட எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு அவங்க நோய்களை வந்து குணப்படுத்த முடியும். டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு தான், அதாவது வந்து இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து தூண்டக்கூடாது, வீக்காக இருக்கவங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸை தூண்டக்கூடாது. அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வந்து அக்குபஞ்சரில் இருக்கும். தவிர்த்து அக்குபஞ்சரே பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்சிங் தெரப்பி தான். ஸோ பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் கம்மி பண்ணணும், கம்மியாக இருந்தாலும் அதிகமாகும். ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி தான் அக்குபஞ்சர். அண்ட் பொதுவாக இப்போ இங்கிலீஷ் மெடிசன் பொறுத்த வரைக்கும் மருந்து எடுத்த உடனே குவிக் கியூர் அப்படின்னு ஒரு விஷயம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த அக்குபஞ்சர்லையுமே இதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ எந்த பிரச்சனை வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு எடுக்கும் சார் ஒரு செஷன் அக்குபஞ்சர்? அதாவது அக்குபஞ்சரில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணதில் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஓகே. மற்றபடி பெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பிளட் சர்க்குலேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஹை பிபி பேஷண்ட்டுக்கு பிபி மானிட்டரை வந்து வச்சுட்டு அக்குபஞ்சர் பாயிண்டில் நீடில் போட்டோன்னா அந்த பிபி குறையும். அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியும், ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும். பட் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் மட்டும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் எப்போ ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னா நிறைய மெரிடியன்ஸில் பாதிப்பு உள்ளாகி அதுக்கப்புறம் ஆகிறது தான் ஸ்கின் ப்ராப்ளமே. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் குணப்படுத்த முடியும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சொரியாசிஸ் இது எல்லாமே வந்து நார்மல் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் சார், எந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு எந்த வியாதி இருக்கவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு அணுகலாம் சார்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டர்னேட் தெரப்பின்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் தெரப்பி ஆக்சுவலாக. ஸோ ஒருத்தருக்கு வந்து எந்த மாதிரியான நோய் இருக்குன்றத அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து தெரப்பிஸ்ட் கிட்ட போனாங்கன்னா நான் சொல்கிற டயக்னாசிஸ்லாம் அவங்க பண்ணணும். அதாவது வந்து இப்போ வந்து நம்ம பிளட் ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு சிம்டம்ஸுக்காக ட்ரீட் பண்ணுறது அக்குபஞ்சர் கிடையாது. இது வந்து ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட். இப்போ ஒருத்தருக்கு கண்ணில் ப்ராப்ளம் வருதுன்னா கண்ணை மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. கண்ணில் ப்ராப்ளம் அவரோட லிவர்னால தான் வரும்.
அப்போ லிவர் எனர்ஜைஸ் பண்ணும்போது கண்ணு ப்ராப்ளம் சரியாகும். ஸோ இந்த மாதிரி அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இது கிளினிக் தி பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு போனாங்கன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். அதாவது வந்து வர்மம் பண்ணலாம், அக்குபஞ்சர், கூசா, ஈவன் கப்பிங் தெரப்பி எல்லாமே பண்ணலாம். பட் யாருக்கு என்ன பண்ணணுன்றது அந்த டாக்டர்ஸ் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்றது இப்போ வந்து பிஸ்னஸாகவே ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து கூசா தெரப்பி அப்படின்னு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிக்கும் கூசாக்கும் இருக்கிற வேறுபாடுகள் என்ன? ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்கன்ஸை மேலோட்டமாக கையில் அழுத்தி ஆர்கன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும். பட் கூசா தெரப்பின்றது ஸ்டிக்கு மூலயமா, அதாவது கூசா எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிபெட்டியன் கலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மான் கொம்பில் செய்கிற ஒரு தெரப்பி தான். மான் கொம்பை வச்சு நம்மளோட பாதங்களில் தூண்டுற ஒரு முறை. ஸோ இதுதான் நாள்பட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தேக்கு மரத்தலான உட்டை வச்சு தூண்டுவாங்க. ஸோ கூசா தெரப்பி செய்யறதுக்கு முன்னாடி வந்து சில ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம செய்யணும். அதாவது வந்து பாதங்களை வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட டைஜஷனோட இதுவை வந்து கை ரேகையை வச்சு அந்த இம்பேலன்ஸை சரி பண்ணுவோம். ஸோ அது என்னென்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டோட பாடியோட இம்பேலன்ஸை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் கூசா. ரிஃப்ளெக்ஸாலஜின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். இந்தந்த இடத்துல ஆர்கன்ஸ் இருக்கும், அங்கே அழுத்தி கொடுக்கறது, தேய்க்கிறது, அது பண்ணலாம். இது ஜென்ரல் ஒரு ரிலாக்ஸேஷன் மெத்தட். பட் கூசான்றது இட்ஸ் ட்ரீட்மெண்ட். இது வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வை கொடுக்க முடியும். அண்ட் இதில் டயக்னாசிஸ் இருக்குது. இதில் சிம்பிள் டயக்னாசிஸ் சொல்ல போனால் கட்டை விரல் நகத்துக்கு கீழே கருப்பாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பல்லில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கட்டை விரல் மேலே வந்து தோல் வந்து சாஃப்டாக இருக்குன்னா அவங்களுக்கு மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு காலோட சுண்டு விரல் பேக் சைடு வந்து பிளண்ட்டாக இல்லாமல் கூம்பு மாதிரி இருக்குன்னா மைக்ரைன் ஹெட்டேக் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்து ஈவன் ஹார்ட்டில் வந்து பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். பேக் போனில் பிரச்சனை இருக்கா, கிட்னி ஸ்டோன் இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒருத்தருக்கு செய்யும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும். நான் முன்னாடியே கேட்ட மாதிரி ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க எங்களை வந்துட்டு அணுகும் பொழுது இந்த மாதிரியான தீர்வுகள் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட் பண்ணக்கூடிய வியாதிகள்லாம் என்ன சார்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி. எல்லாருக்குமே வந்து சைனஸு, மைக்ரைன் ஹெட்டேக் அந்த மாதிரி தலைவலி வந்து இருக்கும். ஸோ தலைவலி இருக்கவங்க வந்து நம்மளை மெயினாக எனி டைப் ஆஃப் ஹெட்டேக்ஸ் அதை வந்து இமீடியட்டாக க்யூர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ எனக்கு வந்து ஏப்பம் வருது, டைஜஷன் ஆகலை, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து பண்ண முடியும். அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ என்னால் வந்து படிக்கட்டு ஏறும்போது எனக்கு மூச்சு வாங்குது, ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் உடம்பு ரொம்ப டயர்டாகிடுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு வரலாம். அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்க்குலேஷன், அதாவது வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ஒழுங்காக இல்லை, அந்தந்த இடத்துல வந்து தேக்கங்கள் இருக்குது, கால் வலி எடுக்குது, வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குது, இவங்களாம் வரலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின் கேட்டகரி. ப்ளஸ் நிறைய வகையான நோய்கள் வந்து நமக்கு இருக்கும், மனநோய்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ட்ரீட் பண்ண முடியும். மற்றபடி வந்து இப்போ நம்ம நோயின்னு சொல்கிறதோட ஒருத்தருக்கு அந்த நோய் உருவாகிறதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிட்டாவே அவங்களுக்கு எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகே. அண்ட் நீங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் இந்த பிளட் தேக்கம்னு சொன்னதுனால நான் கேட்குறேன். ஸோ பெண்களுக்கு வந்து தைராய்டு இஷ்யூவாக இருக்கட்டும் அல்லது பிசிஓஎஸ் இந்த மாதிரியான இஷ்யூ இப்போ நிறைய வந்துட்டு சொல்லப்படுது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது மேடம். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஏன் வந்து தைராய்டு இஷ்யூஸ் உண்டாகுது, எதனால வந்து அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் உண்டாகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் டு பி ஃப்ரேங்க், நெயில்ஸில் வந்து நெயில் பாலிஷ் வைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு தப்பு. ஆக்சுவலாக நெயில்ஸ் டைரெக்ட்லி கனெக்டட் டு லிவர். ஸோ நெயிலில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் லிவரை வந்து பாதிக்கும். இது ஒன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா கிளியராக வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சார், என்னென்ன மாதிரியான சிம்பிள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணால் ஒருத்தர் வந்து கொஞ்சமாவது ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணலாம்? இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்? பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்துனா எதை நம்ம என்ன பண்ணுவோம்? பிளட் டெஸ்ட் எடுப்போம். ஸோ பிளட்டு தான் நமக்கு முக்கியம். ஸோ இப்போ நம்மளோட பிளட்டு தான் நம்மளோட இன்டர்னல் டாக்டர் சொல்லப்போனால். இப்போ நம்மளுக்கு ஒரு இடத்துல அடிபட்டிருக்குன்னா நம்ம போய் ஒருத்தருக்கிட்ட மருந்து வாங்கி இன்னொரு ஆயின்மெண்ட் தடவுறோன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த இடத்துல பிளட்டு வந்து எவ்ரி மைக்ரோ செகண்ட் போய் அந்த நோயை குணப்படுத்தும். அப்போது நம்மளோட பிளட்டை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாவே நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ என்னென்னா பிளட்டோட டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். இப்போ பிளட்டோட டெம்பரேச்சர் கூடுறதுனால தான் முடி கொட்டுறது உண்டாகும், அப்புறம் மைக்ரைன் ஹெட்டேக் ரிலேட்டட் இஷ்யூஸ் உண்டாகும்.
ஈவன் கிட்னியோட இம்பேலன்ஸே உண்டாகும். ஸோ பிளட் டெம்பரேச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு பிளட்டோட தன்மை, பிளட்டோட பிஹெச் வேல்யூ. இப்போ வந்து நமக்கு ஸ்ப்ளீனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் போது நம்மளோட பிளட் வந்து திக்காக மாறிடும். அப்போது தண்ணி மாதிரி போக வேண்டிய ஒரு பிளட் ஆயில் மாதிரி போக ஆரம்பித்தா பிபி ரிலேட்டட் இஷ்யூஸ் உண்டாக ஆரம்பிக்கும். அது போய் சேர வேண்டிய ஆர்கன்ஸு கரெக்டான போய் சேரலைன்னா பிரச்சனை உண்டாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பிளட்டில் இருக்க நியூட்ரியன்ஸ். ஸோ இப்போ பிளட்டில் வந்து நியூட்ரியன்ஸ், அந்த மினரல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற மாத்திரை ஆகட்டும், எனிதிங், அது பிளட்டில் கலந்து தான் போய் வேலை செய்யும். டைரெக்டாக போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாது. அப்போ பிளட்டில் இருக்க நியூட்ரியன்ஸ் நம்ம நல்லா இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். ஸோ இதை மூணுத்தையும் நம்ம சிம்பிளாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய டெக்னிக் தான். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஸோ வாரத்தில் ஒரு நாள், ஜென்ஸாக இருந்தால் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், லேடிஸாக இருந்தால் வெள்ளிக்கிழமை. தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எண்ணெய் வச்சுட்டு, தொப்புள் ஆசன வாயில் எண்ணெய் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து குளிக்கணும். அன்றைக்கி மட்டும் நான்வெஜ் வந்து கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பிளட்டோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணும். எண்ணெய் வைக்கணும், எவ்வளோ? நல்லெண்ணெய் வைக்கலாம். நல்லெண்ணெய் லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அருகம்புல், நெல்லிக்காய் ஜூஸ் வந்து என்ன பண்ணுன்னா, பிளட்டை பியூரிஃபை பண்ணும். ஸோ நம்ம பிளட்டோட பிஹெச் வேல்யூ, அந்த பிளட்டோட தன்மையை வந்து பார்த்துக்கும். ஸோ இது வந்து அருகம்புல், நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பிளட்டை எப்படி நான் ஹெல்த்தியாக வச்சுப்பேன், பிளட்டில் இருக்க மினரல்ஸ்லாம் எனக்கு பக்காவாக இருக்கணும்னா, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை வந்து அந்த காம்பெல்லாம் இருக்கும், அந்த காம்போடு போட்டு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இதெல்லாம் போட்டு பெப்பரு, சீரகம்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ப்ரூம் பண்ணி அந்த ஜூஸ் ஒரு 40-50 ml வீக்லி டாய்ஸ் அந்த மாதிரி குடிக்கணும். குடிக்கும்போது இது என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட்டோட நேச்சுரல் தின்னரே இது தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிபி டேப்லெட் எடுத்துக்கிறோன்னா அந்த பிளட் வந்து தின்னாகி தான் ஃப்ளோ ஆகும் அந்த டைமுக்கு, திருப்பி அந்த பிளட் திக்காக மாறும். பட் இட்ஸ் அ நேச்சுரல் தின்னர். ஸோ இது என்ன பண்ணோன்னா, பிளட்டில் இருக்க நியூட்ரியன்ஸும் மெயின்டைன் பண்ணும், பிளட்டை தின்னாவே வச்சுக்கும். அப்போ உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். இந்த 3 விஷயத்தை நம்ம ரெகுலராக 10 days ஒன்ஸ் பண்ணாவே போதும். ஸோ நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 90-95% அக்யூட் டிசார்டர்ஸ் சால்வ் பண்ண முடியும். இதுக்கு மேலே கிரானிக்காக இருக்கவங்க இதை ஒரு 6 மாதம் கண்டினியூ பண்ணாங்கன்னா சூப்பர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ சார், இவ்வளோ நேரம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இன்ஃபர்மேட்டிவாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.